ஜெர்மனியில் உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு மேலும் ஒரு நற்செய்தி விரைவில் வெளியாக உள்ளது. 2027ஆம் ஆண்டிற்கான ஓய்வூதிய உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் தற்போதைய கணிப்புகள் சாதகமாக உள்ளன. ஜெர்மன் ஓய்வூதிய காப்பீட்டுத் துறையின் வசந்த கால நிதி மதிப்பீட்டின்படி அடுத்த ஆண்டு ஓய்வூதியம் 4.4% வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இது நாட்டின் பல கோடி ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் நிதி உதவியை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூலை மாதம் 1ஆம் திகதி முதல் சுமார் 21.5 மில்லியன் ஓய்வூதியதாரர்கள் ஏற்கனவே 4.24% கூடுதல் உதவியை பெற்றுள்ளனர். இதனால் தற்போதைய ஓய்வூதிய மதிப்பு 40.79 யூரோவிலிருந்து 42.52 யூரோவாக உயர்ந்துள்ளது. சம்பள உயர்வு போக்குகள் நேர்மறையாக இருப்பதே இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. எனவே வரவிருக்கும் 2027ஆம் ஆண்டின் திருத்தமும் மிக சிறப்பான பலன்களை தரும் என நம்பப்படுகிறது. ஒருவேளை இந்த 4.4% உயர்வு நடைமுறைக்கு வந்தால் மாதாந்த ஓய்வூதியம் பெறுபவர்களின் நிதி நிலை கணிசமாக உயரும். உதாரணமாக 1000 யூரோ பெறும் ஓய்வூதியதாரருக்கு கூடுதலாக 44 யூரோக்களும் 2000 யூரோ பெறுவோருக்கு 88 யூரோக்களும் கிடைக்கும். அது மட்டுமின்றி எதிர்கால ஆண்டுகளின் ஆரம்ப புள்ளி விவரங்களையும் இந்த நிதி மதிப்பீடு சுட்டிக்காட்டுகிறது. இதன் அடிப்படையில் 2028ஆம் ஆண்டு 2.3% 2029 மற்றும் 2030 ஆண்டு முறையே 2.8 மற்றும் 2.9% இந்த உயர்வு மாறுபடலாம். எனினும் இவை தற்போதைய பொருளாதார அனுமானங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஆரம்ப கணிப்புகளே ஆகும். வேலைவாய்ப்பு மற்றும் ஊதிய நிலை மாற்றங்களுக்கு ஏற்ப இறுதி மதிப்பில் சிறிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பொருளாதார சூழல் தொடர்ந்து சீராக இருந்தால் 2027ஆம் ஆண்டு ஜூலை முதல் மில்லியன் கணக்கான ஓய்வூதியதாரர்கள் இந்த நன்மைகளை முழுமையாக பெற முடியும். இதன் மூலம் அவர்களின் வாங்கும் திறன் மேலும் பாதுகாக்கப்படுகிறது.